வழித்தொண்டராக வாரிசாக அவருடைய பெரும் பொருளை தூக்கி பிடிப்பதில் முன்னணியில் இருக்கின்ற மதிப்புக்குரிய நண்பர் முத்துராமலிங்கம் அவர்களே, இந்த கூட்டத்தில் கதாநாயகனாக போற்றுதலுக்குரியவராக அமர்ந்திருக்கிற என்னுடைய இனிய இளவர் அன்புக்குரிய சகோதரர் கோபிநாத் பழனியப்பன் மற்றும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற மதிப்புமிக்க காங்கிரஸ் இயக்கத்தின் தலைவர்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய விடுதலை இயக்கத்தின் மகத்தான பங்களிப்பு செலுத்திய இயக்கம் காங்கிரஸ் இயக்கம். காங்கிரஸ் இயக்கத்தின் தியாகத்தின் ஆழ அகலங்களை அளக்க வேண்டுமானால் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்ற போது அந்த கடற்கரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் அடிமேல் அடிவிழ தொடர்ந்து ஒவ்வொருவரும் தலையில் அடிபட்டு சாய்ந்த வண்ணம் இருக்க, தடையில் அடிபட்டு சாய்வதற்கும் தயங்காத கூட்டமாக அண்ணல் காந்தியடிகளின் பெரும்படை வந்து கொண்டே இருந்ததை நேருக்கு நேர் நின்று ஒரு அமெரிக்க எழுத்தாளர் எழுதியிருப்பதை படித்தால் கல்லும் கரையும் கடும்பாம்பும் நெஞ்சிழலும் அவ்வளவு துயரம் நிறைந்த வரலாற்று உண்மையை ஒரு நாவலை போல் எழுதியிருக்கிறார். இரும்பு பூன் போட்ட தடி அகிம்சையை மட்டும் வெளிப்படுத்திய காந்திய தொண்டர்கள் உப்பை அள்ள குனிகிற போது அவர்களின் தலையில் இரும்பு காப்பு கொண்ட பூம் போட்ட அடி விழுந்தால் நச்சென்று எப்படி இருக்கும்? அதை நான் காண சகிக்காமல் என் தலையை திருப்பிக் கொண்டேன் என்று அமெரிக்க நிருபர் எழுதுகிறார். அத்தகைய தியாக பாரம்பரிய பெருமை, கீர்த்தி, புகழ் நிறைந்த அந்த மகத்தான நம்முடைய அன்பு சகோதரர் கோபிநாத் பழனியப்பன் அவர்களை உலகான வாழ்த்தி பாராட்டி பெரும் புகழை அடைய இருப்பதற்கான முதல் கதவு இவருக்கு திறந்திருக்கிறது. இனி அவருக்கு தொடர்ந்து நல்வாய்ப்புகள் என்ற கதவு திறந்து கொண்டே இருக்கும். அவர் மென்மேலும் மேலும் மேலும் புகழ்பூத்த வரலாற்றை கொண்ட தேசிய இயக்கத்தின் மதிப்புமிக்க தலைமை பொறுப்பிற்கு வர நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அவருக்கு அத்தகைய தகுதியும் திறமையும் இருக்கிறது. இந்த இளைய காலத்திலேயே முத்திரை வரித்த செயல்கள் பலவற்றை சொல்லலாம். நேரம் கருதி நான் பட்டியலிட விரும்பவில்லை. வேறு ஒரு அவசர நிகழ்ச்சியில் அவினாசிக்கு செல்ல வேண்டிய நெருக்கடி இருக்கிற காரணத்தினாலேதான் எனக்கு மதியம்தான் தகவலே தெரியும். தெரிந்தவுடன் வரவே இயலாது. ஆனால் அன்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய கோபிநாத் அவர்களின் தனித்த செல்வாக்கிற்கும் ஒரு மிகச்சிறந்த நண்பர் என்ற முறையிலேயும் தவறாமல் சென்று வர வேண்டும் என்று நான் வந்தேன். அவரை சால்வை அணிவித்து வாழ்த்தினேன், பாராட்டினேன். இனி உங்கள் வாழ்வில் மங்களங்கள் மட்டுமே தொடரும். வாழ்க, வளம் பெறுக, வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
அனுப்பிச்சுட்டு வரலாம். கொஞ்சம் சகோதரர்களே, பிரஸ் மீட் முடிச்சோன்னே தொடர்ந்து வாழ்த்துறை நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. அனைவரும் அமைதியாக அமருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வீடியோ சொல்ல இல்லைங்க, நாங்கள் ரிப்போர்ட்டு எல்லாம். அண்ணா உங்கள் நம்பர் இருக்கா? டபுள் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, பிரஸ் மீட் அர்ஜென்ட்ண்ணா. அண்ணா இங்கே வாங்க அண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. லைவ் ஆட்டணும் போடுங்க போங்க. அண்ணனோட பேஜில் தான் லைவ் போடுங்க. நான் இதோட போடுங்க, லைவ் ஆட்டணும் போடுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏங்க அமருங்க, தயவு செஞ்சு பிரஸ் மீட் இருக்கு. தயவு செஞ்சு உட்காருங்க. பிரஸ் மீட் அந்த பக்கம் லைவ் போடுங்க. போய் லைவ் வர லைவ் அந்த பக்கம் போய் எடுங்க. போய் லைவ் போடு. ஆமா இப்படி போய் இருண்ணா லைவ் நீங்க அன்பு சகோதரர்களே, நீங்க அமைதியா இருந்தாலும் இங்க பிரஸ் சொல்ற விஷயம் கேட்கும். தயவு செஞ்சு ஒரு நிமிடம் அமைதி, ஒரே நிமிஷம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தேசிய செயலாளராக என்னை காங்கிரசினுடைய அகில இந்திய தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் நியமித்துள்ளார்கள். இந்த நேரத்திலே மாண்புமிகு காங்கிரஸ் தலைவர் அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் எங்களை எல்லாம் வழிநடத்துகின்ற வருங்கால பாரத பிரதமர், இன்றைய எதிர்க்கட்சியினுடைய தலைவர், இளைஞர்களுடைய விடிவெள்ளி, நாட்டிலே அன்பை விதைக்கின்ற நேரு காந்தி குடும்பத்தினுடைய வாரிசு, ராகுல் என்பது பெயரல்ல, இந்த தேசத்தின் உயிர் மூச்சாகும் என்கின்ற எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும், இந்திரா காந்தியினுடைய மறு உருவமாக இருக்கும் இளம் தலைவி பிரியங்கா காந்தி அவர்களுக்கும்,
எங்களுடைய காங்கிரஸ் கட்டமைப்பை மிகவும் வலுவான ஒரு இயக்கமாக அமைப்பு பொதுச் செயலாளர் மேன்மை தங்கிய கே.சி. வேணுகோபால்ஜி அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 27 ஆண்டு காலம் 1995 ஆரம்பித்து இன்று வரை காங்கிரசிலே மாணவர் பருவத்திலே ஆரம்பித்து அகில இந்திய செயலாளர் மாணவர் காங்கிரசிலே பதவி உயர்வு பெற்று இன்று கொங்கு மண்டலத்திலிருந்து அகில இந்திய செயலாளர்களாக 64 பேர்களே இந்த பகுதியிலே இருந்து ஒரு பெரிய வாய்ப்பாக கொங்கு மண்டலத்திலே இருந்து ஒரு மாவட்ட தலைவருக்கு இந்தியாவிலேயே 64 பேரில் மாவட்ட தலைவரிலிருந்து ஒரு வாய்ப்பாக கொடுத்திருக்கிறார்கள். என்னுடைய பணியானது கர்நாடக மாநிலத்திலே காங்கிரஸ் கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். கர்நாடகத்திலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகின்றது. இந்த நேரத்திலே நான் அகில இந்திய தலைமைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டுள்ளது என்னவென்றால், ஒரு ஆளும் கட்சியிலே என் மேல் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருந்தால் காங்கிரஸ் ஆளுகின்ற ஒரு வலுவான தென் மாநிலத்திலே எனக்கு பொறுப்பாளராக பணியாற்ற வாய்ப்பு கொடுத்திருப்பார். இந்த நேரத்திலே என் மேல் வைத்திருந்த நம்பிக்கைக்கு இரட்டிப்பாக என்னுடைய பணி மாவட்டத்தில் தான் அகில இந்திய தலைமை பார்க்கின்றது. காங்கிரசிலே மாவட்ட தலைவர், வட்டாரத்திலே பொறுப்பு, இளைஞர் காங்கிரசிலே பொறுப்பு, பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலிலே சொற்ப வாக்குகளிலே திருப்பூர் மாவட்டத்திலே வாய்ப்பை இழந்தாலும் காங்கிரசில் இருப்பதே பெருமை, காங்கிரஸை வளர்ப்பதே கடமை என்ற கொள்கை முழக்கத்துடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். என்னுடைய பணி கர்நாடக மாநிலத்திலே ஓங்கி ஒலிக்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த பகுதியிலே கொங்கு மண்டலத்திலே கிராமம் கிராமமாக சென்று காங்கிரஸ் பேரியக்கத்தை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வோம் என்பதையும், எங்கள் தலைவருடைய இன்றைய கோரிக்கையாக ஜாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தும் வரை காங்கிரசில் ஓய்வில்லை, உறக்கமில்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இது சாமானியர்களுக்கான அரசாக இல்லை, 4 கார்ப்பரேட்டுகளுக்கான அரசாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த என்னுடைய அனைத்து பணிகளும் எங்களுடைய சகோதரர்களோட துணையோடு, எங்களுடைய மாநில செயலாளர்களோட துணையோடு இந்த பகுதியிலே வலுப்பெறச் செய்வேன் என்று உங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் மூலியமா தான் எங்களுக்கு நல்ல விடை வேணும். அமெரிக்காவில் போய் எங்க தலைவர் என்ன பேசினாரு, இந்த நாட்டில் ஒரு மனுஷன் என்ன மாதிரி நல்ல துணி போட முடியுமா, நல்ல உணவு அருந்த முடியுமா அப்படிங்கிறத அவருடைய பார்வையில சொல்லியிருக்காரு. இந்த நாட்டிலே சீக்கிய மத தலைவர்கள் தலையில தலப்பாகை கட்டிட்டு கூட போறதுக்கு பாதுகாப்பு இல்லை, அதை சோதனை பண்ணி இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை தடுக்கிறார்கள், அந்த மாதிரி நிலைப்பாடு இங்க இருக்கிறது என்ற அச்ச உணர்வை அவர் அந்த வெளிப்பாடாக சொல்லியிருக்கார். சீக்கிய சகோதரர்களுக்கு நாங்க நாட்டை ஆளுகின்ற பிரதம அமைச்சரே கொடுத்திருக்கிறோம். அதனால காங்கிரஸ் பேர் இயக்கம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்கின்ற இயக்கம், ஜாதி மத பேதங்களை கடந்த இயக்கம். அது நீங்க பிரதமருக்கு தான் கேட்கணும். அவருக்கு பிரிச்சு சொல்றாரு. எங்க குடும்பம் ராகுல் காந்தியை பொறுத்தவரையிலும் அவர் வழிவகை வந்த குடும்பமே தியாகத்திலே உருவான குடும்பம். எங்களுக்கு ஜாதி மத வேறுபாடுகள் இல்லை, எந்த இன உணர்வு வேறுபாடோ ஏற்றத்தாழ்வோ காங்கிரஸ் தேர்தலில் இல்லை. ஒரு சாமானிய விவசாய குடும்பத்திலே பிறந்து இந்த பகுதியிலே பல நிலச்சுவாண்டார்கள், ஜமீன்தார்கள் இருக்கின்ற இந்த பகுதியிலே என்னை அகில இந்திய செயலாளராக ஆக்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவே ஒரு சாட்சி. எனக்கான பணி என்பது தேசிய செயலாளராக எனக்கு கொடுத்திருப்பது கட்சியை மேலும் வலுப்பெறச் செய்வதற்கு இந்த பகுதியிலேயும் கர்நாடக மாநிலத்திலேயும் எனக்கு ஒரு பணியை கொடுத்திருக்கிறார். அந்த பணியை நான் சிறப்பாக செய்தால் ஒரு ஆளுமை மிக்க ஒரு கட்சியாக மேலும் அடுத்த நிலைக்கு உயர்த்தினால் பல மாற்றங்கள் வருங்காலத்திலே நடக்கலாம். அந்த வேலை என்னுடைய வேலை கிடையாது.
தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்